परमोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே 209வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். திருமணமாயிற்று, சீதாராம கல்யாணம் நடந்து முடிந்தது. அதன் பிறகு தன்னுடைய நாட்டு பெண்களோட அயோத்தி திரும்புகிறார் சக்கரவர்த்தி தசரதர். அந்த அயோத்தி திரும்பும் வரை திரும்புகின்ற தசரதரை வழி அனுப்புகிறார் ஜனகர். ஜனகர் நியாயத்தை நியாயம் என்று புரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய கர்மயோகி. அதனால்தான் ராமனுடைய பண்பை கொண்டாடினார். அது அவருக்கு பெரிய தவ வலிமை போல இருந்தது. ஆகையினால ஜனகர் தசரதரை வழியனுப்ப கூட வந்த வரைக்கும் குழப்பம் ஒன்றுமில்லை. ஒருவரை நாம் எவ்வளோ தூரம் வழி அனுப்பணும் வீட்டுக்கு வந்தால்? இப்போல்லாம் பெரிய கஷ்டம் இருக்குது. இந்த டாக்ஸி புக் பண்ணி அப்புறம் கிளம்பினேன்னு வந்துடுவாங்க சில பேர். அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சா எடுத்து என்ன டாக்ஸி கால் டாக்ஸி புக் பண்ணுறேன்னுவாங்க. அங்கே வரேன் இங்கே வரேன்னு சொல்லி அந்த ஆள் கடைசியில் கேன்சல் பண்ணிடுவோம். ரொம்ப சிக்கலாக இருக்கும் நமக்கு. அவங்கள கிளம்பினவங்களும் போகலை, நம்ம காரியம் பார்க்க முடியாது, அந்த வந்த ஆண்களும் வெளில போக முடியாது. அந்த மாதிரி அவரை எங்கே வழி அனுப்புறது? அந்த டாக்ஸியில் ஏற்றினா தானே வழி அனுப்ப முடியும். முதல்ல ஷட்டகரே வந்து ரொம்ப திண்டாட்டம் ஆகிடுது. 10 மணிக்கு ஆரம்பித்து 12:30 மணி வரைக்கும் நடந்தது ராத்திரி. ஒரு டாக்ஸி வரும், உடனே பாதியில் கேன்சல் பண்ணிட்டு போயிடும். இவர் வருது கேன்சல் ஆகிடும். அப்புறம் நானே வர சொன்னேன், டிரைவர் அவர் வீட்டுக்கு போயிடும், முன்னாடியே சொல்லிட்டு தான் வச்சுருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அவர் ஆட்டோவில் உட்காந்து வச்சு அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா எத்தனை நாள் முடிச்சுன்னு உட்காந்துருப்பீங்களே சொல்லுங்கள். அதனால் வழி அனுப்புவதற்கு அந்த காலத்தில் ஒரு முறை இருக்குது. என்ன சொல்லுவாங்க, வழி அனுப்பணுன்னா ஓதகாந்தம், அதாவது தண்ணீர் தெரிகிற வரைக்கும். அந்த காலத்து கிராமத்திலெல்லாம் குளம் இருக்கும், அது வரைக்கும் தான் வழி அனுப்பணும். எங்கள் வீட்டு வாசலே குழாய் அடி சார் தண்ணி இருக்கணும், அங்கேயே நிறுத்திட வேண்டியதான். இதுதான் முறை. ஜனகர் தன் ஊர் எல்லை மிதிலை சிட்டி எல்லையில் உள்ள குளம் வரைக்கும் வந்து வழிவிட்டார், வழி அனுப்பினார். ஏகப்பட்ட சீர்வரிசை பண்ணியிருக்கார். அதோடு 4 நாட்டு பெண்கள். தசரதன் ஆனந்தத்தில் முதக்கிறார். விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார். இதுதானே முதல்ல தரமாட்டேன்னு சொல்லி பிள்ளைய இப்போ தேங்க்ஸ் சொல்கிறியே, சரி அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் வரவே இல்லை. வால்மீகி ராமாயண அமைப்பு சிலதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். விஸ்வாமித்திரர் அப்புறம் வரல, பட்டாபிடத்துக்கே வந்தாரா இல்லையா லிஸ்ட்டை தேடி பார்க்கணும்.
அவர் ரோல் முடிஞ்சது அவர் கிளம்பி போயிட்டார். எப்பொழுதும் நம்ம வேலை முடிஞ்சால் கிளம்பி அங்கே இருக்கக்கூடாது. இது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். வேலை முடிஞ்சா உடனே கிளம்பிடணும், உட்காண்டதா அப்புறம் அடுத்த இன்னல் வரும். விஸ்வாமித்திரர் அதை கரெக்டாக பண்ணிட்டார், தன் ரோலை ப்ளே பண்ணிட்டு கிளம்பிட்டார். வசிட்டர் இருக்கார், தவம் தேர்ந்த வசிட்டரை ஞாபகம் இருக்காம இந்த நிகழ்ச்சி நாரதர் கேட்குறார், நீ இருந்தாலும் கூட போனீர். அதையும் கேட்குற நாரதர் சொல்கிற வசிட்டர், அந்த ஜனகம் போன உடனே கொஞ்ச நாள் ஆச்சு, திடீர் இருட்டு மூண்டுடுது. உடைய சகுனங்கள் சரியில்லை. கீழே இருக்கிற மிருகங்கள்லாம் அப்பிரதட்சணமாக போகிறது. திடீர் ஒரு நாய் வந்து நம்ம தசரனுடைய தேர் இருக்குது, எங்கள் தேரில் போகிறது அப்படியே இடமிருந்து வலம் போகலை, வலம் வரல, இடமா போகிறது. அதெல்லாம் தசரதன் பார்க்குறான். வானத்தில் பறவைகள் மட்டும் வலமாக போகிறது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வசிட்டா சகுனம் சரியில்லை போல இருக்கே, குருதேவரே சொல்லுங்கள்னு கேட்டான். கீழே இருக்கிற சகுனம் சரியா இல்லை, மிருகங்கள் இடம் போகிறது, வானத்திலே பறவைகள் வலம் போகிறது, அந்த சகுனம் என்ன இருக்குது? அப்படி பலன் சொல்கிறது. சில பேர் கெட்டிக்காரா, ஜோசியரை கண்டாலே பிடிக்காது ஒரு ராஜாவுக்கு. அவன் ஜோசியரை கூட்டான், இப்போ மழை பெய்யுமா பெய்யாதா சொல்லு, வானம் இருண்டுருக்கு, மழை பெய்யுமா பெய்யாதா சொல்லு. நம்ம அவரோட ராஜா மழை பெய்யுன்னு சொல்லிட்டு பெய்யலைன்னா தலையை சீவி விடுவான், அல்லது பெய்யலைன்னா பெய்யுன்னு சொல்லிட்டு அப்பவும் தலையை சீவி விடுவான். ஜோசியர்கள் எதுவுமே கெட்டிக்காரன். அந்த ஜோசியர் பார்த்தார், மன்னா அங்கே பாருன்னார். மன்னன் பார்த்தா ஒரு ஆட்டு வந்த, சில ஆடு உட்காண்டது, சில ஆடு நின்றுருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? எல்லா ஆடும் நின்னா மழை பெய்யும், எல்லா ஆடும் உட்காண்டு தான் மழை பெய்யாது. போய் சில ஆடு நிற்கிறது, சில ஆடு உட்காண்டிருக்கேனா பெய்யும் பெய்யாமல் இருக்கும், வரும் வராது அப்படின்ட்டு போயிட்டார். மன்னன் தலையை பிச்சுனா மாட்டிட்டார். இப்போ ஆடு எல்லாம் உட்காரல, எல்லாரும் உட்காருமா, சில உட்காருது நிற்கிறது. இப்போ வசிட்டர் அந்த மாதிரி ஜோசியர் இல்லை, கரெக்டாக சொல்கிறார். கீழே இருக்கக்கூடிய விலங்குகள் அப்பிரதட்சணமாக போகிறது, இடமா போகிறது, அதனால நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. ஆனால் மேலே இருக்கிற பறவைகள் வலமாக போகிறது, அதனால் ஆபத்து வந்த சீக்கிரம் போயிடும். அதனால் கவலைப்படாதேன்னா ஆபத்து வந்துடுத்து எதிர்க்க. ஆமாம், மார்பில் மாந்தோல், கையில் கொடாரி, இன்னொரு கையில் வில்லு, முதுகில் அம்பரா துணி, கண்ணில் கொப்பளிக்கிறது கோபம், வந்து நிற்கிறான் பரசுராம். இவர் எங்கே வந்தார்? இந்த மட்டும்தான் பூமி முழுக்க கஷ்யப்புக்கு தானம் பண்ணிட்டு, தானம் பண்ணியாச்சு பூமி முழுக்க உனக்குன்னு சொன்னார். கஷ்யப்பர் தானம் வாங்கிட்ட உடனே கேட்டார், தானம் பண்ணிட்டீரான்னு கேட்டார். ஆமாம், எஸ். அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறீர், என் இடத்துல என் பர்மிஷன் இல்லாமல் கேட்டார். பூமி முழுக்க அவர் ஜெயிச்சு வச்சிருந்தார் பரசுராமன். பூமி முழுக்க உனக்கு தானம்னு கஷ்யப்பருக்கு கொடுத்தார். கஷ்யபர் பூமி வாங்கிட்ட உடனே கேட்டார் பரசுராமனை, ஐயா தானம் பண்ணிட்டீரா? பண்ணியாச்சு. பூமி முழுக்க யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். என் இடத்துல நீ எப்படி நிற்கிறேன்னு கேட்டான். எப்படி ஆள் பாரு. நல்ல வேளை நமக்கு எல்லாம் சொத்து, தானம் அப்படி இல்லை. என் நிலத்துல நீ எப்படி நிற்கிறேன்னா, இதே நான் இருக்க வேண்டாமா இங்கே? நீ தான் எல்லா இடத்தையும் தானம் பண்ணி, அப்போவாது இந்த இடம் நீங்களும் சொன்னையா? இந்த ஒரு அரை கிரவுண்டு நீங்களா மீதியை தானம் பண்ணேன்னு சொன்னையா? முதல்ல கெட் அவுட் அப்படின்னு விட்டார். ஏன்னா பூமியிலிருந்து மன்னர்களை கொண்டுட்டே இருக்கான், அது ஒரு பழக்கமாகிடுது. அதனால் இந்த ஆளை இங்கேருந்து வெளியேற்றணுங்கிறதுக்காக சொன்னார். என்ன பண்ணுவார் பரசுராமன்? சரிப்பா, கொஞ்சம் அண்ணாண்ட போகிறதுக்கு மட்டும் டைம் கொடு, உனக்கு தானம் பண்ண பூமி எல்லைக்கு போகிறேன்னு வீடும் போனார். அப்படியே கோயம்புத்தூர் வந்தார், பாலக்காடு போனார். அவன் கஷ்யம் பார்த்துட்டு இருக்கான், கெட் அவுட்னு இருக்கான். சும்மா இருக்கானா? ஏன் நம்மளுக்கு இவனுக்கு தானம் பண்ணனுடைய பலன் இப்படி பண்ணிட்டானே. கையில் காசு கிடையாது, லேண்டு வாங்குறது கொடுக்க மாட்டேங்கிறான். நேராக வந்தார். அப்படி மேற்கு கோயம்புத்தூர் பக்கம் தான் அப்போ கடல். கடலில் நின்னார். கடலரசா அப்படின்னு கோடாலி தூக்கினார். ஏன் மனுஷன் நம்மளை பிடிச்சிட்டான்னு வர்ண பகவானோடு என்ன வேணும்? இந்த பூமி முழுக்க தானம் பண்ணிட்டேன்ப்பா, அதில் இருக்கப்படாதுன்னு கஷ்யப்பன் விரட்டுறான். பகல் முழுக்க தான் இருக்கலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்கான். இந்த பகலுக்குள்ளே தான் வெளில போகணும், எப்போ வேணாலும் இனிமேல் பூமியில் வந்தால் ஒரு பகல் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பூமியில் தானே வரக்கூடாது, கொஞ்சம் புதிய பூமி படைச்சு கூட. நானே கடவுளா பிரம்மாவா படைக்கிறேன், ஒன்றும் வேண்டாங்க, நகர்ந்துக்கோ நீ, புதிய பூமி வந்து நான் அடிச்சுக்கிறேன் அந்த இடத்த. சரி சுவாமி நகர்ந்துனா கேரளா உருவாச்சு. அங்கே உட்காந்துட்டார். அங்கேருந்து இந்தியாவுக்குள்ள மற்ற தேசத்துக்கு வரணும்னா பகலில் தான் வரலாம், நைட்டுக்குள்ளே போயிடணும். அவருக்கு ரூல் அது. இல்லைன்னா கஷ்யப்பட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும் அவர். ஏன் இங்கே யார் பர்மிஷன் கொடுத்தா இப்படி வந்துட்டானே? சத்திரிகளை கண்டாலே ஆகாதே, என் பிள்ளையும் என்னையும் என்ன பண்ணுவானோன்னு கலங்கி போனான் நம்ம தசரதன்.
அப்போது தசரதர் சொல்கிறார், அப்பா என் பிள்ளைக்கு எனக்கு அபயம் கொடுன்னு சொல்கிறார். நாதுவோ எங்கே அந்த ராமன், என்ன தைரியம் இருந்தால் சிவபெருமானுடைய இல்லை முறிப்பேன் அப்படின்னு ராமபிரானை கூப்பிட்டு கேட்டார். ராமபிரான் ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் இருந்தார். என்ன பேசாமல் இருக்க, செய்கிறத செஞ்சுட்டு, நான் யார் தெரியுமா, தங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா ராமபிரான். கேள்விப்பட்டிருக்கியா, அப்பவும் பயம் இல்லையா, இதை பாரு, அந்த சிவபெருமானுடைய வில்லை இந்த ஜனகன் தினம் பூஜை பண்ணி தண்ணியை ஊற்றி துருப்பிடிச்சு போச்சு. அது சரியாக தொடச்சான், அவன் 5000 பேரை கூட்டின்னு வர எப்படி துடைப்பான். அதனால் துருப்பிடிச்சு உடஞ்சி போயிடுது. தொட்ட உடனே துப்புரியும் சாம்பு மாதிரி தொட்ட உடஞ்சி போயிடுது. ஆனால் ராமா, என் கையில் இருக்கிற வில்லு சாட்சாத் நாராயணனுடைய வில்லு. இது எங்கள் குலத்துக்கு கொடுத்துருந்தார் பகவான் நாராயணன். சிவபெருமான் ஜனகருடைய முன்னோட்டில் அவர் வில்லை கொடுத்தார். ஒரு சமயம் தேவர்களுக்கும் ஒரு ஆசை வந்தது, நாராயணனா அல்லது சிவனா அப்படின்னு போட்டி நடத்தினா, அந்த யுத்தம் ஒன்று பண்ணால், அந்த யுத்தத்தில் 2 பேரும் வில்லோடு வந்து நின்னா, ராமபிரான் நாராயணன் ஹோம்னு சொன்ன உடனே சிவபெருமான் வில் நழுவி விழுந்துடுத்து. நாராயணன் தான் வசத்தின்னு எல்லாருக்கும் சொன்னால், சிவபெருமான் ஒத்துண்டு தன்னுடைய வில்லை ஜனகர் கொடுத்துட்டார். எந்த வில்லோட நாராயணன் யுத்தத்துக்கு வந்தாரோ அந்த வில் சார்கத்துக்கு மாறுபட்ட வில், புதுசாக ஸ்பெஷலாக பண்ணப்பட்ட வில். அந்த வில் எங்கிட்ட இருக்குது, எங்கள் குலம் முன்னோட்டு இருக்குது, அதை கொண்டு வந்திருக்கேன். இதை வளை பார்க்கலாம், இதை நீ வளைத்தாயானால் அப்புறம் நீனும் நானும் ஒண்டி கொட்டி சண்டை போடலாம். என்ன தைரியமாக இருக்கா சொல்லு அப்படின்னார். ராமபிரான் பதிலே சொல்லலை, அந்த வில்லை வாங்கிட்டான். அதான் பதில். பிரத்யபத்தியத சமர்த்த முத்தம். ஆவுன்னு கத்தி பயன் இல்லை, செயலில் காட்டுவோம் இல்லை வாங்கிட்டான். பானத்தை போட்டு வளைச்சிட்டான். ஆயிடுத்தே, இது எங்கே கூறுகின்னு கேட்டான். இப்படி பரசுராமனோட யுத்தம் பண்ண ரெடியான பெருமான் ராமபிரான் என்று அப்படி திருவேங்கடமுடையான் அவதரித்தான் என்று அந்த திருநாமத்தை சொல்றார் வசிஷ்டருக்கு. நான் இதுவரைக்கும் நாம் சொன்ன வரலாறுக்கு சுருக்கம். ஜமதக்னி தனூஜாத யோத்தாத விருஷபாத்ரிபஹ வைஷ்ணவம் தனுராதாய தத்தமிதி நாமதகா. நீண்ட பெயர் இது. ஜமதக்னி தனூஜாத யோத்ரே நமஹா. இதுக்கு தமிழ், அயோத்தி மீள்கையில் அங்கே வழியில் ஜமதக்னி தனூஜன் தான் அழைத்திட அவனுடன் அமர செய்திட நின்றானால் ஜமதக்னி தனூஜாத யோத்தா தானே. நான் முதல்ல கூட சரியாக சொல்லலை, நன்னா சொல்கிறேன். ஜமதக்னி தனூஜாத யோத்ரே நமஹா. நமக்கு அடக்கத்தையும் அதே சமயத்தில் சவாலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் வரவே தரும் திருமந்திரம் இது. எங்கே திருவேங்கடமுடையானை தியானம் செய்து கொண்டு ஜெபியுங்கள். ஜமதக்னி தனூஜாத யோத்ரே நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். எவ்வளோ ஆச்சு? ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.